மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போறீங்க. இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நானும் ஜீவிதாவும் ஒரு காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த காம்படிஷன் எப்படிலாம் இருந்துச்சு, என்னெல்லாம் இருந்துச்சு, நாங்கள் என்ன ப்ரைஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும். நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. அப்படியே கார்டனுக்கு வந்தாங்க, செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு இதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இவங்கள பார்க்க தான் மெயினாக வந்தது. இது வந்து செடி தக்காளி செடி, முன்னாடி வீடியோஸ்லாம் காமிச்சிருந்தல அந்த செடி தாங்க. இப்போ வந்து வெயிலுக்கு அதுக்கும் நல்லா காஞ்சிருச்சு. இது சீசன் மட்டும்தான், இப்போ சீசன் முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால இது ஃபுல்லாக காஞ்சிருச்சு. சரி தக்காளியை பறிச்சிருவோம், அச்சுப்பா பார்க்க ரொம்ப பிடிக்கும், அவள் சாப்பிடுவா அப்படின்ட்டு. இதுக்கு மேலே இந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு வேறு செடியெல்லாம் நடணும். சரியான வெயிலுங்க, சான்ஸே இல்லை. சூப்பராக வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏப்ரல் மாதத்துக்கே இப்படின்னா மே மாதம்லாம் அவ்வளோதான் போல். இப்போயே பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் விடியல் காலைய ஆரம்பிச்சிருது. சூரியன் வந்து தடவை வீக்லி ஷாப்பிங்கில் சூப்பரான ஒரு ஆஃபரில் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கினேங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்கள் மணியை வந்து சூப்பராக சேவ் பண்ணி வாங்கலாம். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து அந்த கான்டெஸ்ட்டுக்காக சமைக்க போகிறேன். ஆக்சுவலாக அது ஆல்ரெடி கொஞ்சம் ஊற வைக்கிறது அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ சமையல் வேலை தான். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அங்கே போகணும். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன ரெசிபி அப்படின்றதும் வந்துட்டு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன் அந்த இடத்துல. இந்த கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா 6 o'clockங்க. ஆனா 5:30க்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த மெசேஜ நாங்க பார்த்ததே 5:30க்கு தான். ஆமா, ஆனா அவங்க வந்து 3:30க்கு தான் அனுப்பி இருந்தாங்க. நாங்க வந்து பாயசக்கின்ற அவசரத்துல மறந்துட்டோம். ஒரு வழியா அடிச்சு புடிச்சு 5:40க்குலாம் நாங்க வந்து போயிட்டோம். போன உடனே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ரஜினிக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்களா அந்த மாதிரியா? ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போனதும் நம்ம நேம் கேட்டாங்க. கேட்டுட்டு நம்மளுக்கான டோக்கன் நம்பர், அதுல நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு நம்மளுக்கான டோக்கன் நம்பர் கொடுத்தாங்க. 15 and 16 எங்க போனாலும் பின்னாடியே வரும் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி எங்க போனாலும் பின்னாடி ரஞ்சு வந்து டார்ச்சர் பண்ணுதுங்க. அதான் வேலை எனக்கு. 6 o'clock போல ஷார்ப்பா அவங்க ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காம்படிஷன் பத்தி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் வரணும், அதனால 6:10க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல 3 விஷயம் வந்து மெயினா நோட் பண்றதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட், கிரியேட்டிவிட்டி, அதுக்கு அடுத்தது ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த 3ம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலி இதுதான் நாங்கள் செஞ்சது. நான் வந்து பம்கின் சீட் பாயாசம், அதாவது பரங்கி விதையில வந்து பாயாசம் வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து எங்களோட ஃபேமிலி சைடில் யூஸ்வலாக செய்யறது தான். ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்ப இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னுவாங்களா, சரி அதே எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். டெக்கரேஷன் இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு 15 minutes வந்து தந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் தீயா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து ஹெல்தியா செய்வோன்னு கருப்பு கவுனி அரிசியில பாயாசம் செஞ்சேன். சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு. நாங்க மட்டும் என்ன சும்மாவா, பம்கின் சீட்ல எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? இருக்குடா. நானு ஹெல்தி அன்ஹெல்தின்னு சொல்ல வரல. கருப்பு கவுனின்னும் போது அது வந்து பழங்காலத்துல யூஸ் பண்ண ஒரு அரிசி, அந்த மாதிரி யோசிச்சேன். எங்களுக்கு இதுதான் வேலை, சும்மா கலாய்ச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. ஆமா, நம்ம செஞ்சிருக்க பாயசத்தை வந்து ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பண்ணீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னோட லைஃப்ல இதுதான் வந்து கத்தார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 1-on-1 கான்வர்சேஷன் பண்றது. நானும் இந்த மாதிரி காம்படிஷன்ல போய் சேருறது இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனால கொஞ்சம் பதட்டமாவே பயமா இருந்தது. ஆனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்போ அதெல்லாம் எதுவுமே காமிச்சிக்கல. நல்ல ஒரு கான்பிடென்டா தான் நாங்க 2 பேருமே பேசியிருந்தோம். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி வெளியில வச்சே பொழிச்சுக்கு ராஜா அப்படின்ற இல்ல, வெளியில ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளார அந்த மனசு பதறது எங்களுக்கு தான் தெரியும். ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு மார்க் எல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே லைனா எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜீவிதா, உன் பாயசத்தை பத்தி சொல்லுடா. என் பாயசத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட சொல்லிட்டேன் எல்லாத்தையும். அவர் பார்த்து மார்க் போட்டு கிளம்பிட்டாரு. அதுல வந்து ஜீவிதாவோட பாயசத்துல வந்து சாக்லேட் ஆட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஒரு சில பேர் அப்படி கேட்டாங்கல்ல.
இவ வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருந்தா. ஸோ அது வந்து சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டரோட பாயசமும் வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு ஜட்ஜஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் மட்டும் இல்ல, அதுக்கப்புறமும் கூட ஒரு 2-3 பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சைட் கேப்ல ஜட்ஜஸ் போற டைம்ல நாங்க என்ன தெரியுமா பண்ணோம், பக்கத்து டேபிள்ல நாங்களே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இல்ல பக்கத்து டேபிள்ல இருக்க பாயசத்துல வாங்கி டேஸ்ட் பண்ணோம். அதுவும் பண்ணோம். ஆமா, எல்லாரோட டேபிளையும் வாங்கிட்டு ஒன்னொன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே நாங்க சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். இதுல நிறைய பேர் வந்து தமிழும் வந்திருந்தாங்க, மலையாளிஸ் வந்திருந்தாங்க, தெலுங்கு வந்திருந்தாங்க, நிறைய கம்யூனிட்டில இருந்து வந்திருந்தாங்க. ஸோ நல்லா ஜாலியா இருந்தது. ஏதோ ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது, ஜாலியா இருந்தது. நாங்க உள்ளார என்டர் ஆகுறப்பே பக்கத்து டேபிளே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்களோட பேர் வந்து சஹானா. அவங்க பார்த்த உடனே வந்துட்டு ஏதோ ரொம்ப பழகின ஃபேஸ் மாதிரி இருக்கு, நான் அவங்களை இன்ஸ்டால பாத்திருக்கேன் அப்படி சொன்னாங்க. உடனே ரஞ்சுக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஆமா, இவங்க என்ன பாயசம் பண்ணியிருந்தாங்கன்னா பன்னீர் ரோஸ் சாகு பாயசம், அதாவது வந்து ஜவ்வரிசி பாயசம் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் நல்ல டிஃப்ரெண்டா நல்ல டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பாயசமா பன்னீர் பாயசம்டா, ஜவ்வரிசி வந்து மெயின் டிஷ் இல்ல, பன்னீர் தான் அதுல. அது பன்னீர் நல்லா துருவி நல்ல ஒரு ரிச்சா டேஸ்ட் செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. நிறைய பாயசம் வந்து நாங்க டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பிஸ்தாஷியோ குனாஃபா பாயசம் பண்ணியிருந்தாங்க. அது செம்ம டேஸ்டா நல்லா இருந்துச்சு. கேபேஜ்ல பாயாசம் பண்ணிருந்தாங்க, பாட்டில் கார்ட், கத்தாழை, மக்கானா சீட்ல பாயாசம், அப்புறம் கடலை சேமியா பாயாசம், சேமியா பருப்பு பாயாசம், அந்த கோதுமை பேர் என்ன, சம்பா கோதுமையில பாயாசம், சம்பா கோதுமையில, இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயிஷா சிஸ்டர் வந்து பருப்பு பாயசம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா டேஸ்டா இருந்தது. அப்புறம் சிஸ்டர்கிட்ட நல்லா பேசிட்டு போன உடனே ஹாய்ன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். அண்ணா வந்து எங்க பாயசம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க தான் எங்களோட பக்கத்து டேபிள் சிஸ்டர், அந்த பன்னீர் பாயசம் செஞ்சிருந்தாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் இல்லாம இவங்களும் வந்து எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரெசிபிஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி பண்ணீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குனாங்க. அதுக்கப்புறம் கடைசியா எங்களோட பாயசத்தை நாங்களும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தோம். ப்ரைஸஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அத லாஸ்டா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டும் கொடுத்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னடா கொடுத்தாங்க ஜீவிதா? 499 கேஷ் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் 399 நினைக்கிறேன், தேர்ட் பிரைஸ் வந்து 199. ஆமாங்க, இது எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து போட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த காம்படிஷன்ல வின் பண்றோம் லூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் போனோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த இடத்துல நிக்கிறோம்ல, அதுவே பெரிய விஷயம். நம்ம கடைசி வரைக்கும் போமான்றதே பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எல்லாமே பிளான் பண்ணோம். இது வந்து முன்னாடியே யோசிச்சு அந்த மாதிரிலாம் பண்ண கிடையாது. திடீர்னு போன்ல தள்ளிட்டே வரும்போது இப்படி ஒண்ணு இருந்துச்சு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஒரு நாள் முன்னாடி தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணோம். ஆமா, எனக்கும் ஜீவிதாக்கும் வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டும் அதுக்கப்புறம் ப்ரைஸும் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் கொடுக்கறப்போ அப்படி ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. பாயசம் காம்படிஷனுக்காக வந்திருந்தோம், செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிளஸ் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்கள நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அவங்க நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்காங்க, வேற லெவல் அவங்க. ஆமா, எங்களுக்கு தில்ல பாத்தீங்களா, ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. நைஸ், ஆக்சுவலா ரொம்ப மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. நாங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்க, வெரி குட். பின்னாடி கவனிச்சிருங்க. ரொம்ப ஹாப்பி. இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கூல்ல தான் மீட் பண்ணிருந்தோம் இல்லையா? சோ அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணா. ஆக்சுவலா கத்தாருக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான் நான் ஸ்கூல் பத்திலாம் அப்டேட்ஸ் கேட்டேன். நீங்க ஆனா உடனே ரிப்ளை பண்ணீங்க. எனக்கு ஆக்சுவலா ஆச்சரியம், பரவாயில்ல. கமெண்ட்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்குமே பண்ணிடுறேன். நான் மத்தவங்க கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, பட் நீங்க என்னன்னா அந்த ஸ்கூல் பத்தி எது கமெண்ட்ஸ் ஆக்சுவலா யூசுவலா அந்த டைம்ல வந்துட்டு யூடியூப் வந்துட்டு யோசிச்சிருந்தேன், நம்ம பண்றது ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல உங்களை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நாங்க கத்தாருக்கு நியூவா வரும்போது எங்களுக்கு இங்க என்னன்னே தெரியாம இருக்கும்போது நீங்க நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது பண்ணுங்க, வரவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. ஷூர், கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல எல்லாத்தையும் போடுறோம்.
உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க முன்னாடி என்னென்ன காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலாக ஒரு கப் கேக் காம்படிஷன் அதில் வின் பண்ணியிருக்கேன். ஆமா, அக்கா தலை வேற லெவல். கொஞ்சம் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் எதா இருந்தாலும் சரி ரஞ்சினி அப்டேட் கொடுப்பாங்க, அக்கா இது வருது, அக்கா இது பாருங்க. நான் போக மாட்டேன். ஸோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அவங்க மூலமா சம்பவம் எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன், கமெண்ட் பண்ணுங்க. சம்பவம் வேணும் தெரிஞ்சுக்கணும், ரஞ்சுவை பத்தின சம்பவம் அது வேணும்னா சம்பவம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெண்டு பேருமே சூப்பரா குக் பண்ணியிருந்தாங்க. நானுமே இவங்க பாயசம் டேஸ்ட் பண்ணேன், சூப்பரா இருந்தது. ரெண்டு நல்லா பேரும் இருந்துச்சா? அப்புறம் இன்னொரு தடவை கூட ஏதோ ஒரு லைவ் குக்கிங் ஷோல கூட நீங்க வின் பண்ணிருந்தீங்க இல்லையா? அல்டிமேட் ரெஸ்டாரன்ட் சொல்லி மில்லட் மேனியான்னு சொல்லி ஒரு காம்படிஷன். ஸோ அதுல பார்ட்டிசிபேட் லைவ் நல்லா இருந்தது, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ஓகே, சூப்பர் சூப்பர். நிறைய இதில் நீங்க வின் பண்றீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. தேங்க்யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றப்பே நீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து குக்கிங்ல வந்து மதுரை ஏதோ ஒன்று சம்திங் சொன்னீங்கல்ல. ஆக்சுவலாக மதுரையில் வந்து குக்கிங் காம்படிஷனில் அதில் வந்து எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சது மதுரையில். அதனால வந்து எதுனாலும் நான் இவங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஸோ இவங்க வந்து அதோட இன்னொன்று இன்ஃபர்மேஷன் நம்ம தந்தோம்னா சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. உடனே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடுவாங்க, உடனே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ரெடி ஆகுறப்பையும் சொல்லிடுவாங்க சிஸ்டர் நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது இவதான் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு இருப்பா. இவளுக்கு மேக்கப்னா பிடிக்கும். ஒரு தடவை மேக்கப் நல்ல பிரியாணி குக் பண்ணுவாங்க. ஒன் டைம் பிரியாணி சாப்பிடணும், சூப்பரா பிரியாணி குக் பண்ணுவாங்க. அக்காவை பார்த்தது, அவங்களோட பேசிட்டு இருந்தது, டைம் போனதே தெரியல, அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. பார்ட்டிசிபேட் பண்ணதுனால பாயசம் காம்படிஷன்ல gift கொடுத்திருக்காங்க. என்ன கிஃப்ட்ப்பா? இது ஒரு கிளாஸ், இது பாத்தீங்களா கிளாஸ் வந்து கிளாஸ் ஜார். இதுதான் அவங்க கொடுத்த கிஃப்ட்டு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.